நம்ம வீட்டு குழந்தை வெட்டி உதச்சோம், நம்ம வந்து வாடா வாடா செல்லம் அப்படின்னு போகும்போது டக்குனு மூஞ்சியில் வெட்டி உதச்சோம். அதுக்காக அந்த குழந்தைய காலை வெட்டுவாங்களா? அந்த மாதிரி வந்து தாய் உள்ளம் சீமானுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இவர் என்ன சொல்ல முன் வந்திருக்காருன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு உலகளாவிய ஆதரவு இருக்கு, தமிழர்கள் வந்து உலக நாடுகள் அத்தனையே நான் இருக்காங்க. நாங்கள் வந்து என்னுடைய ட்விட்டை வந்து நான் சர்ச் பண்ணி பார்க்குற பொழுது இது லோக்கல் அட்ரஸ்லேருந்து வரல, சாவர்னிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காங்க. அது பேசிக்க கூடாது. அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தமிழருக்கும் இவருக்கும் சண்டை நடந்து போகுது. அப்போ இவங்க தான் ட்வீட் பண்ணியிருப்பாங்க, இவங்க நேராக பண்ணாமல். ஸோ இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காரு. ஆனால் 30 வருஷத்துக்கு இவங்க ரெண்டு பேருமே எதிர் திசையில் பயணம் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தா வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ட்விட்டரில் அசிங்கமாக இருக்குது, அவமானப்படுத்திருக்காங்க, த்ரெட் இருக்குதுன்னா நான் எப்படி வந்து வேலை பார்க்க முடியும்? அதை நீக்க முடியாமல் தான் நான் ட்விட்டர்லேருந்தே வெளியே இருக்குன்னு சொன்னேன். அதை நீக்க முடியாமல் நான் அவர் தான் ட்விட்டர் வெளியே போயிட்டார். ட்விட்டில் அது இன்னும் இருக்குதுங்கிறாரு. திரு வருண்குமார் அவர்களும் சீமான் கட்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மட்டுமே வந்து அவர் ஐபிஎஸ் படிச்சுட்டு வரல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதை பார்த்துட்டு ஒரு பகை உணர்வை வந்து மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை பார்ப்பதற்கான வேலை இருக்காது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது முன்னாள் காவல் உதவி ஆணையர் ராஜேந்திர ராஜா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ரூபன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சார், சண்டிகரில் ஐபிஎஸ் மாநாட்டில் எஸ்பி வருண்குமார் அவர்கள் வந்து கலந்துருக்கிறாங்க. ஒரு மாநாடு அங்கே நடைபெற்றது. அதில் வந்து சீமான் மீது அவர் கட்சி மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. என்ன காரணம், என்ன பிரச்சனை சார்? ஒரு அரசியல் தலைவரை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இது போன்று பேசலாமா முதல்ல அப்படிங்கிறதெல்லாம் என்னங்கிற சொல்லுங்கள். அதாவது 5 தமிழ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். 5 தமிழ் நேயர்களுக்காக ரூபன் கேட்கின்ற கேள்விகளுக்கு சற்று விளக்கமாக பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. ஏனென்றால் இது மிகப்பெரிய கற்றறிந்தோர் தளத்தில், அது நாம் தமிழர் அப்படின்னா இன்றைக்கி இந்தியா முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு கட்சியாக, ஒரு அரசியல் கட்சியாக, தனித்து அரசியல் செய்யக்கூடிய கட்சியாக நீண்ட நெடுங்காலமாக தமிழ் சமூகத்தில் அரசியல் வியாபாரிகளால் சூறையாடப்பட்ட தமிழர்களுடைய ஓட்டுரிமையை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கின்ற பேரார்வத்தின் காரணமாக அவர் வந்து இன்றைய தினம் சாதியை மறந்து மொழியாய் ஒன்றுபட்டு தமிழ் சமூகம் வந்து அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் இந்த நாம் தமிழர் கட்சியை தொடங்கி நடத்தி வருகிறார். இவரும் வந்து திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களும் வந்து ஒரு இளம் ஐபிஎஸ் அதிகாரி, டைரக்ட்லி ரிக்ரூட்டட் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவருக்கும் வந்து கருத்து மோதல்கள் இப்பொழுது சில காலமாக நடந்து கொண்டிருப்பதை நம்ம சமூக ஊடகங்களில் பார்க்க முடிகிறது. அதில் வந்து திருச்சியில் நடந்த கூட்டத்தில் என்ன ரெக்கார்ட் பண்ணப்பட்டது, அதில் வந்து சில செய்திகள் மட்டும் வந்து ஊடகத்தில் வந்துருச்சு அப்படிங்கிறது மூலம் அதுதான் அடிப்படை காரணமாக சொல்லப்படுது. ரைட்டு. ஸோ அது வந்து கான்ஃபிடென்ஸில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட சில கருத்துகள் வந்து வெளியில் வந்தது பை மிஸ்டேக்னால் அது வந்திருக்கக்கூடாது என்றே நான் கருதுகிறேன். ரைட்டு. அப்படி இருக்கும்போது இவர்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே வந்து இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திரு சீமான் அவர்களும் அதற்கு பதிலடி கொடுக்கணும், பதில் சொல்வதும் வந்து இது போன்ற செய்திகள் எல்லாம் வெளியில் விட்டது எந்த விதத்தில் சரி அப்படின்னு கேள்வி கேட்டுருக்கார். இதன் காரணமாக, இந்த விவாதத்தின் காரணமாக வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய புகைப்படத்தையும், அவருடைய மனைவியுடைய புகைப்படத்தையும், அவருடைய குழந்தையுடைய புகைப்படத்தையும் வந்து அவங்க வந்து ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் போன்ற கணக்கு இல்லை, சமூக ஊடகங்களில் வந்து மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். சண்டிகரில் நடந்த கூட்டம் வந்து சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிற முரண்பாடுகள், சைபர் செக்யூரிட்டியை ஹேண்டில் பண்ணுறது, அதாவது சைபர் செக்யூரிட்டியில் நடக்கிற குற்றங்களை எப்படி கண்டுபிடிப்பது, அது வந்து உலகளாவியதாக இருக்குது. எப்படி சைபர் செக்யூரிட்டினா இப்போ ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
மேக்ஸிமம் வந்து அமெரிக்காவில் தான் வந்து அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலது வந்து சைனாவிலையும் சில ஆப்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுலாம் வந்து நம்ம நாட்டை விட அதிகப்படியாக வந்து சைனாவிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் பல நாடுகள்லேருந்து தான் ஆப்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி ஆப்ஸ் கிடைக்கிறது போது பார்த்திங்கன்னா ட்விட்டர் பார்த்திங்கன்னா அது வெளிநாட்டுடைய ஒரு இப்போ சைபர் செக்யூரிட்டியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து 15 ரூபா 15 லட்ச ரூபா 15,000 ரூபா முதலீடு பண்ணால் மாதம் 60,000 கொடுக்குறேன்னு சொல்கிறான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் மெசேஜஸ், உங்களுக்கு ஒரு பார்சல் வந்துருக்குது, இந்த பார்சலை வந்து எடுக்கணுன்னா நீங்கள் பணம் கட்டினா எடுத்துக்கலான்னு சொல்கிறான். அப்புறம் நீங்கள் அனுப்பின பார்சலில் சில மர்ம பொருட்கள் இருந்துச்சு, போதைப் பொருட்கள் இருந்துச்சு, உங்களை வந்து கைது பண்ண போகிறோம், அதனால நீங்கள் பணம் கொடுங்க. இப்படி வந்து டெய்லி வந்து சைபர் கிரைமில் நடக்கிற டிஜிட்டல் கிரைம் வந்து அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது. இதில் உலகளாவிய ஒரு இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இதில் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் என்ன செய்யணும்னா, சைபர் செக்யூரிட்டியில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்வதற்கான மகாநாடு தான் அது. ஓகே, புரிதா இல்லையா உங்களுக்கு? முழுக்க சைபர் சம்பந்தப்பட்ட நடந்து வருகின்ற குற்றங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை, அதற்கு என்னென்ன தீர்வு காணலாம் அப்படிங்கிறதுக்கான மகாநாடு தான். இதை தான் வந்து ஊடகத்தில் நம்ம வந்து தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. பார்க்குறவங்கலாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, புரியாதவங்க டெல்லியில் ஒரு மகாநாடு நடந்துச்சு, சண்டிகாரில் ஒரு மகாநாடு நடந்துச்சு, அவர் நாம் தமிழர் தப்பாக பேசிட்டாரு, இப்படி தான் வந்து புரியாமல் சொல்லி விடுறாங்க. இதுதான் அது நடந்தது. சைபர் செக்யூரிட்டியில் நடக்கிற குற்றங்களை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு, போலீஸுடைய கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து போன 20 பேர், அங்கே 100 பேருக்கு மேலே ஐபிஎஸ் ஆஃபீஸர் கலந்துக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டிலேருந்து போன 20 பேருக்கு இவர் தான் வந்து பேசுறதுக்கான ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, பேசுறதுக்கான இவருக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுக்குது. இந்த 20 பேர் என்ன நினைக்கிறாங்க, என்ன நோட்ஸ் கொண்டு போனாங்களோ அதை வந்து மேடையில் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது வருண்குமார் ஐபிஎஸ். ஸோ அந்த விதத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழன் வந்து அதுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக போயிருக்கான் அப்படிங்கிறது தான் அதில் உண்மை. ரைட்டு. ஆனால் அவர் சொல்கிறாரு, என்னையும் என்னுடைய மனைவியை என்னுடைய குழந்தைகளுக்கும் த்ரெட் கொடுத்து ட்வீட் பண்ணப்பட்டிருக்கு. அவருக்கு நடந்த அனுபவத்தை தான் சொல்லியிருக்கிறேன். ஆமாம், என்னையும் என்னுடைய மனைவியையும் ட்வீட் பண்ணப்பட்டிருக்கு. நான் வந்து அந்த ட்வீட் கம்பெனிக்கு பல முறை கடிதம் எழுதியிருக்கேன், லீகலாக அஃபீஷியலாக கடிதம் எழுதியிருக்கேன். அஃபீஷியலாக கடிதம் எழுதும் பொழுது அதை வந்து நீக்கிறதுக்கோ அல்லது யார் கொடுத்தாங்க, யார் இந்த ட்வீட் பண்ணாங்க, ஏன்னா அது வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கிற அட்ரஸ்லேருந்து இல்லை, இந்தியாவுக்குள்ள இருக்கிற அட்ரஸ்லேருந்து அந்த ட்வீட் இல்லை. ஆனால் நான் ஒரு பீயிங் அ போலீஸ் ஆஃபீஸர், நான் ஒரு மாவட்டத்துடைய எஸ்பி, என் ஒய்ஃப் ஒரு எஸ்பி, என்னுடைய குழந்தை, இப்படி இருக்கிற எங்களை போன்ற வந்து உயர் காவல் அதிகாரிக்கு வந்த ஒரு த்ரெட்டவே வந்து என்னங்க அதுக்கான அட்ரஸையும் கண்டுபிடிக்க முடியல, அதை நீக்கவும் முடியல. நான் 3 மாதமாக வந்து பொதுத்தளத்துலேருந்து ட்விட்லேருந்து வெளியில் வந்துடுறேன். நான் ஹைகோர்ட்டுக்கு போகிறேன், கோர்ட்லேருந்து சம்மன் பண்ணாலும் இன்டர்நேஷ்னலாக வந்து அதை வந்து டீல் பண்ண முடியல. ஸோ இந்தியன் கோர்ட்லேருந்து அமெரிக்காவில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு அனுப்புனா கூட அவங்க வந்து ஒரு அஃபிஷியல் லெட்டர் தான் அதை நினைக்கிறான், அதை ஆர்டராக நினைக்க மாட்டான். உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவிலேருந்து அந்த கண்ட்ரியுடைய ஹோம் மினிஸ்டருக்கு போய் அந்த ஹோம் மினிஸ்டர் போய் அந்த ட்விட்டரை பார்த்து கேட்டால் மட்டும்தான் அது வந்து ப்ராப்பர் சேனல். ஸோ இதைத்தான் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து நமது பிரதமர், மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் ஜெய்சங்கர் போன்றவர்கள் ஏன் நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட வந்து சைபர் செக்யூரிட்டியை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும், திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு, சைபர் செக்யூரிட்டியில் வந்து கிளாரிட்டி இருக்கணும், நம்ம வந்து வலைதளங்களில் நடக்கிற குற்றங்களை கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி அல்லது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான தொடர்பு மையங்கள் வந்து அமைக்கப்படணும், உலகளாவிய தொடர்பு மையங்கள். ஒரு பெரிய ஆபத்து நடக்குது. இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கேம் ஒன்று வந்துச்சு, அந்த கேம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது உன்னுடைய கழுத்து கத்தி எடுத்து அறுத்துக்க அப்படின்னா அவன் பாட்டுக்கு கேம் பார்த்துட்டே இருப்பான், திடீர்னு போய் கழுத்தை அறுத்து செத்துருவான். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ என்னுடைய ஒரு கம்பி ஜன்னல் இருக்குவீங்களா, ஜன்னலுக்கு அந்த பக்கம் ஒரு பையன் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கான், எதோ வீடியோவை பார்த்துட்டே தற்கொலை பண்ணுறான், இப்படி ஏறு கயிற்றுல கயிற்றை கட்டு இந்த மாதிரி நாட்டு போட்டு இப்படி செத்து போன்னு சொல்கிறானுங்களேன்.
அப்போ நம்ம ட்விட்டர் கம்பெனிக்கு ஒரு கம்யூனிகேஷன் நம்ம தொடர்ந்து ட்விட்டரில் அதை நிறுத்துறா. இந்த கேம் கம்பெனிக்காரனுக்கு ஃபோன் தொலைத்தொடர்பு ஒருத்தன் இங்கே தற்கொலை பண்ணிக்கிறான்டா, அதை பார்த்து அதை நிறுத்துறா அப்படின்னு சொன்னால் அவன் நிறுத்தணும். அந்த அந்த கம்பெனியிலேருந்து அந்த கம்யூனிகேஷனை நிறுத்துறதுக்கான சாதனங்கள் இந்தியாவில் இல்லை. புரியுதா உங்களுக்கு? புரியுது தம்பி, புரியுதா? ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கறதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, என்னை பற்றியும் என்னுடைய மனைவியை பற்றியும் என்னுடைய மகனை பற்றியும் அங்கே ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டிருக்குது, மார்பின் பண்ணப்பட்டிருக்குது. அந்த பதிவை நீக்கிறது கூட நான் ட்ரை பண்ண, அந்த பதிவை நீக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். அந்த பதிவை நீக்கிறதுக்கு போதுமான ப்ராப்பராக எத்தனை அப்ரோச் பண்ண போதும் ட்விட்டர் கம்பெனி எனக்கு ரிப்ளை பண்ணல. அதுதான் அவருடைய பேச்சில் இருக்கு. என்னங்க இல்லை, இவங்க ப்ராப்பராக உள்துறை அமைச்சர் மூலியமா கூட பண்ணியிருக்கலாம். ஏங்க அது உள்துறை அமைச்சருடைய நேரடி கண்ட்ரோலில் நடக்கிற ஒரு மீட்டிங்கில் தான் அவர் பேசுகிறாரு. இல்லை, அவர் பதிவை நீக்காத காரணத்தை சொல்கிறார். எது அவரோட பதிவை உடனே நீக்காத காரணத்தை சொல்கிறார். அது பதிவு நீக்கா. இப்போ வலைதளங்கள்ங்கிறது உலகளாவியது. வலைதளங்கள் உலகளாவியது. இப்போ இவர் என்ன சொல்ல முன் வந்திருக்காருன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு உலகளாவிய ஆதரவு இருக்குது. தமிழர்கள் உலக நாடுகள் அத்தனையே இருக்காங்க. நாங்கள் என்னுடைய ட்விட்டை நான் சர்ச் பண்ணி பார்க்குற பொழுது இது லோக்கல் அட்ரஸ்லேருந்து வரல. லோக்கல் அட்ரஸ்லேருந்து இந்தியாவுக்குள்ள அட்ரஸ் இருந்தால் நான் கண்டுபிடிச்சிருப்பேன். அது இன்டர்நேஷ்னல் நமது நாடு கடந்த இடத்துலேருந்து, புரியாத விலாசத்திலேருந்து அல்லது மறைமுக விலாசத்திலேருந்து எனக்கு வந்திருக்குது. அந்த விமர்சன பதிவுகள்லாம் இவருக்கு மறைமுக விலாசத்திலேருந்து வந்திருக்கு. இதில் சமூக ஊடகங்களில் இது மாதிரியான ஒரு புரிதல் இல்லாத ஒரு சிக்கல் வருகிற பொழுது நம்ம இதை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. எனக்கு வந்திருக்கிற மிரட்டல்களும் தகவல்களும் நான் தமிழர் அனுப்பிச்சாருன்னு சொல்லலை. லோக்கலில் இருக்கவங்க மூலியமாக வந்ததுன்னு சொல்லலை. லோக்கலில் இருக்கவங்க மூலியமாக வந்துச்சுன்னு அவர் சொல்லலை. என்னங்க எனக்கு வெளிநாட்டில் இருந்த விலாசமே கண்டுபிடிக்க முடியாத வெளிநாட்டு விலாசங்கள்லேருந்து எனக்கு அந்த ட்வீட் வந்திருக்கு. அதை நான் டெலீட் பண்ணவும் முடியல, அவங்களுக்கு கேட்கவும் முடியல, அதை கம்பெனிக்கு எழுதினாலும் அழிக்கவும் முடியல. இப்படி சைபர் செக்யூரிட்டியை டீல் பண்ணுறதுல இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது தான் மைய கருத்து. ஆனால் அதை சொல்லுகின்ற போது அவர் சாவரின்னு சொல்லிடுறார். சாவரின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறார். சாவரின்னு பிரிவினைவாத அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. அதாவது ஒரு வார்த்தை பகை கொள்ளும், ஒரு வார்த்தை நட்பு கொள்ளும் சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அதில் சாவர்னிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்காரு. அது பேசிக்க கூடாது. அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் பிரச்சனை. இப்போ அவர் என்னன்னா நாடு கடந்த எனக்கு ட்வீட் வந்திருக்குது. அவர் சொன்னது எல்லாம் சரிதான். எனக்கு அவரே ஒரு மாவட்டத்துடைய காவல்துறை அதிகாரி, அவர் மேலேயே ட்வீட் வந்து அவர்கிட்ட ஒரு 100 பேர் திருச்சியில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். சைபர் செக்யூரிட்டியில் என்னை ஏமாற்றிட்டாங்க, சைபர் செக்யூரிட்டியில் என் மேலே என் பொண்ணுடைய படத்தை மார்ஃபிங் பண்ணிட்டாங்க, காலேஜில் படிக்கிற பொண்ணை இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, அல்லது கழுத்துக்கு மேலே மார்ஃபிங் பண்ணி இப்படி போட்டிருக்காங்க, ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டியது யார்? காவல்துறை தான். அந்த எஸ்பிக்கே அவர் மேலே இருக்கிறது ட்விட்டே அவரால் நீக்க முடியலன்னா புரியுது. ஸோ அந்த மாதிரியான சிரமங்களை எப்படி கிளாரிஃபை பண்ணணுங்கிறதுக்கான மகநாடு தான் அது. இதை முதல்ல மனசில் வச்சுக்கணும். இதில் இப்போ திரு சீமான் அவர்கள் 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. எனக்கு 13 வருஷமாக பதிவு பண்ணப்பட்ட அரசியல் கட்சி. அவரை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்காக தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி. இந்த கட்சியை அப்படியே அவர் சொல்ல, அவர் சொல்ல நினைத்தது நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவங்களோட இவங்களுக்கு தொடர்பு இருக்கு, அவங்ககிட்ட சொல்லி அவங்க வழியாக இவங்க போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ இதுதான் தகவல். இப்போது நான் தமிழருக்கும் இவருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்குது. அப்போ இவங்க தான் ட்வீட் பண்ணியிருப்பாங்க, இவங்க நேராக பண்ணாமல் என்னங்க இவங்களுக்கு நண்பர்கள் வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக இவங்க அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதான் அவர் சொல்ல வர்றார். அப்படி சொல்ல முயற்சிக்கிற பொழுது அவருக்கு சாவனிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்திட்டாரு. பயன்படுத்தியிருக்கிறது
அது வந்து கொஞ்சம் மிகையானதுன்னு நான் சொல்கிறேன். மிகையானது தான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் இதுக்காக நீ நானும் பார்த்துக்கலாமா, நீ எத்தனை வருஷம் இருந்துருவ, நான் எத்தனை வருஷம் இருந்துருவேன், இன்னொரு 25, அவர் வந்து இப்போ தான் ஐபிஎஸ் ஆகிருக்காரு, அவர் வந்து 60 வயசு வரைக்கும் அவருக்கு வந்து சர்வீஸ் இருக்குது. அரசு பணி செய்யலாம். அரசு பணி வந்து 60 வயசு வரைக்கும் சர்வீஸ் இருக்குது. அதுக்கு மேலேயே வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து அரசாங்கம் நினச்சா 5 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ணும், 65. ஸோ இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கார். ஆனால் 30 வருஷத்துக்கு இவங்க 2 பேருமே எதிர் திசையில் பயணம் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தா வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் சொன்னேன், நேற்று கூட பேசும்போது என்ன சொன்னேன்னா, ஒரு அரங்கத்தில் கூப்பிடுங்க, ஒரு அரங்கத்துக்கு கூப்பிடுங்க, அல்லது இவங்க 2 பேரையும் வந்து ஒரு மீட்டிங்க்கு கூப்பிடுங்க. இது மாதிரி வந்து பொது மேடைகளில் பேசி இவர் அவரை பற்றி சொல்லியிருக்கிறாரு, அவர் இவரை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்லாம் வந்து, ஏன்னா இதுக்கான பஞ்சாயத்து செய்வதற்கான அதிகாரம் வந்து தமிழ்நாட்டில் யாருக்கிட்டும் இல்லை. ஏன்னா அது ஒரு அரசியல் கட்சி, அது இண்டிபெண்டான கட்சி. இவர் வந்து அதிகாரி, இவர் வந்து சட்டப்படி மட்டும்தான் நடவடிக்கை முடியும். சட்டப்படி நடவடிக்கை இருக்குன்னா இந்த ஊரில் இருந்து ஒருத்தர் குற்றம் பண்ணியிருந்தா அவர். ஸோ தமிழ்நாட்டு காவல்துறைக்கு ஒரு எஃப்ஐஆர் வந்து திருச்சியில் போட்டால் அவர் குற்றாலத்தில் போய் அரெஸ்ட் பண்ணலாம், கன்னியாகுமரியில் அரெஸ்ட் பண்ணலாம், கும்பகோணத்தில் அரெஸ்ட் பண்ணலாம், பீகாரில் அரெஸ்ட் பண்ணலாம், கல்கத்தாவில் அரெஸ்ட் பண்ணலாம். ஏன் பீர்கஞ்சின்னு இந்தியாவுடைய வடக்கு கடைசி ஊர் பீர்கஞ்சி. இந்த ஊரில் கன்னியாகுமரி உங்களுக்கு தெரியும். இப்படியே நான் வந்து பீகாருக்கெல்லாம் போனதுனால கடைசி ஊர் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே நாங்கள் போனேன். அங்கே போனால் பீர்கஞ்ச் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதுதான் வந்து நேபாள் பார்டரு. அது வரைக்கும் நான் போயிருக்கேன். நேபாளில் பாஸ்போர்ட் இல்லாமல் உள்ளே போகலாம். அதனால் நான் வந்து பீர்கஞ்ச் அந்த பக்கம் இருக்கிற நேபாளுக்குள்ளேயும் போய் நான் பயணம் பண்ணி அங்கே இருக்கிற குற்றவாளிகளை வந்து அந்த எஸ்பிகிட்ட சொல்லி அவர்களை இந்தியாவுக்குள்ளே அனுப்புங்கன்னு சொல்லி நான் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஆக ஒரு எஃப்ஐஆர் வந்து இந்தியாவில் பதிவு பண்ணால் இந்திய நாடு முழுவதும் அவங்களை தேடிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் நம்ம சிஆர்பிசியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஐபிசியில் இருக்கிற 511 செக்ஷன்லேயும் நம்ம கேஸ் போடலாம். அது இல்லாமல் ஸ்பெஷல் அண்ட் லோக்கல் லாஸ் இருக்குது. இப்போ என்ஐஏ ஒரு கேஸ் போடுது. என்ஐஏவுக்கு வந்து டெல்லி தான் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் பண்ணால் ஆல் ஓவர் இந்தியா. உலகத்திலே இந்தியாவிலே முதல்ல வந்து ஒரு சந்தேகம் இருந்துச்சு, திருச்சியில் எஃப்ஐஆர் போட்டால் டெல்லிக்கு. நான் வந்து மெட்ராஸில் எலிஃபண்ட் கேட்டில் எஃப்ஐஆர் போட்டு, என்னங்க நீங்கள் ஹார்பரில் எஃப்ஐஆர் போட்டு, இங்கே வந்து இதில் மணலி நியூ டவுனில் எஃப்ஐஆர் போட்டு நான் பீகார் போயிருக்கேன். பிடிச்சிட்டே வந்திருக்கேன். பீகாரில் போய் அதிகமாக அரெஸ்ட் பண்ணின ஒரே தமிழ் போலீஸ் ஆஃபீஸர் நான் தான். பீகாரில் வந்து இது வரைக்கும் 10 முறை போய் கிட்டத்தட்ட 5 முறை 6 முறை சக்ஸஸ் பண்ண ஒரே போலீஸ் ஆஃபீஸர் நான் தான். இங்கே வங்கி கொள்ளையர்கள் நடந்தது பார்த்தீங்களா, நம்ம வேளச்சேரியில் அந்த சீரீஸ் ஆஃப் வங்கி எல்லா வங்கியும் கொள்ளையடிச்சாங்க. அவனுக்கு பீகார் அக்யூஸ்னு தெரிஞ்சது. உடனே வந்து திரிபாதி ஐபிஎஸ் ஒரு நாள் கூப்பிட்டாரு. அப்போ நான் வந்து டிராஃபிக் திரிபாதி ஐபி, ஆமாம் திரிபாதின்னு தமிழ், அவர் திரிபாதி அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறேங்க. அவர் ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டாரு, சார் நான் வந்து லா அண்ட் ஆர்டரில் இல்லை, ஐ ஆம் ஒர்க்கிங் இன் ஏ ஸ்பெஷல் விங்கு. அவர் சொன்னார், நோ, நான் வந்து மெட்ராஸ் பூரா செக் பண்ணி பார்த்துட்டேன், பீகாருக்கு யாருக்கும் போக தெரியாது, யூ ஓன்லி விசிட்டட் பீகார் ஸோ மெனி டைம்ஸு. இந்த வங்கி கொள்ளை எனக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது. நான் வந்து உன் பேரில் மெமோ போடுறேன், உன்னுடைய பழைய டீம் அவன் எந்த ஊரில் வேலை பார்த்தாலும் சரி, உன் கூட பீகாருக்கு வந்த 10 பேரையும் அவன் எந்தெந்த ஸ்டேஷனில் வேலை பார்த்தாலும் அவங்க அத்தனை பேரையும் உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ண, நீ லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அத்தனை பேரும் உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. டுமாரோ யூ ஆர் ப்ரொசீடிங் டு பீகார். சார் வந்து சார் நான் வந்து என் குழந்தை +2 என்னென்னமோ சொல்லி பார்த்தேன் திருப்பாதி ரூம்குள்ளே கமிஷனர் ஆஃபீஸில். நோ ராஜேந்திரன், ஸ்டாப் டாக்கிங், நீங்கள் தான் போகணும் பீகாருக்கு அப்படி சொல்லிட்டார். ஸோ நான் வந்து பெட்டியெல்லாம் கட்டிட்டு அடுத்த நாள் வந்து ட்ரெயின் புக் பண்ணி நான் வந்து பீகாருக்கு கிளம்புற அன்றைக்கி தான் வந்து அவங்க 5 பேரும் என்கவுண்டரில் சண்முக ராஜேஸ்வரன் வந்து என்கவுண்டர் பண்ணிட்டார். ஸோ இந்தியா முழுவதுமே போய் குற்றவாளிகளை கைது செய்த ஒரு காவல்துறை அதிகாரி எல்லா ஊர்லேயும் வந்து கைது செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக அக்யூஸ்டை கொண்டு வந்து தமிழ்நாட்டு சிறைகளில் அடைச்சிருக்கணும். ஆக இந்திய நாட்டில் அதுக்கப்புறம் அப்போ ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இருக்குதா? இப்போ பீகார் போகும்போது இதுக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பீகார் போலீஸ் வந்து உனக்கு என்ன விவரம் தெரியாத, அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் அல்லது டிஎஸ்பிக்கு தெரியும் இந்தியா முழுவதும் போய் அரெஸ்ட் பண்ண முடியும்னு. ஆனால் அந்த ஊரில் சாதாரண கான்ஸ்டபிள் கூட நீ மெட்ராஸ் போலீஸ் இங்கே எப்படி வந்த அப்படி கேட்பான்.
அப்புறம் எனக்கு வந்து கமிஷனர்கிட்ட ஃபாரின் பாஸ்போர்ட்னு ஒரு விஷயம் இருக்குது, ஓகே. அதை ஒரு பர்மிஷன் வாங்கிட்டா ஆல் ஓவர் இந்தியா என்னால் போக முடியும், நீயும் தமிழ்நாட்டுக்கு வர முடியும் அப்படின்னு நான் ராஜஸ்தான் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கேன், பீகார்கிட்ட சொல்லியிருக்கேன், கல்கத்தாவில் சொல்லியிருக்கேன், பாம்பேயில் சொல்லியிருக்கேன். சாதாரண ஆட்களுக்கு விவரம் தெரியாதவங்களுக்கு அந்த ஊரில் எஃப்ஐஆர் போட்டால் இங்கே அப்படி. இப்போ சவுக்கு சங்கர் எங்கே அரெஸ்ட் பண்ணாங்க? இந்த குற்றச்சாட்டு வந்து சீமானுக்கும் எஸ்பி வருண்குமாருக்கும் இதுக்கு முந்தைய பிரச்சனைக்கு சொல்ல வரீங்க? ஆமாம்மா. நீங்கள் என்ன வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஊரில் எஃப்ஐஆர் போட்டால் இங்கே எப்படி அரெஸ்ட் பண்ண, இந்த ஊரில் எஃப்ஐஆர் போனால் அங்கே எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் வந்து யாரும் இங்கே கேட்டுட்டு வந்து அவங்கள கிளாரிஃபை பண்ணிக்கணும். நான் இதில் இவர் பேசினார் அவர் பேசினார்னு சொல்ல வரல. ஒரு ஊரில் எஃப்ஐஆர் இப்போ வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் திரு உதயநிதி, அவர் சொல்கிறார் சனாதனத்தை நசுக்கணும்னு அவர் பேசிட்டார். பேசினோடனே அந்த எந்த பொது வழியில் பேசுனதுனால எந்தெந்த ஊரெல்லாம் வந்து அதை கேட்டாங்களோ அத்தனை பேர் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு கட்சியை பற்றி தவறாக பேசிட்டாங்கன்னு வைங்களேன், அதனால் வந்து கஸ்தூரி மேலே, நடிகை கஸ்தூரி மேலே பல ஊர்களில் வழக்கு போட்டாங்க. எங்கள் ஊரில் அது ஒளிபரப்பாச்சு, என் மனசு பாதிக்கப்பட்டுச்சு. அப்படி சில இப்போ வந்து அவதூறு வந்து நீங்கள் மதுரையில் பேசி எனக்கு வந்து என்னை அவமானப்படுத்தி நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு கோயம்புத்தூரில் ஒருத்தர் எஃப்ஐஆர் போடுவார். ஸோ இந்த ஜூரிஸ்டிக்ஷன் மேட்டர்லாம் வந்து தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு காவல்துறை எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ சில பேர் வந்து என்ன செய்கிறான், இந்த ஊரில் பேசுனதுக்காக பீகார்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், மத்திய பிரதேச கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி எங்கள் ஊரில் கொண்டு வந்து சிறையில் அடைங்க, அவன் வந்து எங்கள் மதத்தை பற்றி அப்படி பண்ணலான்னு இப்போ சொல்ல வரீங்க? இந்தியா நாடு முழுவதும் இது பண்ணலாம். அப்போ வருண்குமார் சொல்ல வந்தது, இந்தியாவுக்குள்ளே இருந்தால் நான் இதை கண்டுபிடிச்சிருவேன், இந்த ட்விட்டரில் பதிவை வந்து நீக்கியிருப்பேன், பதிவுகளை நீக்கியிருப்பேன். நான் ஒரு மாவட்டத்தினுடைய எஸ்பியாக வேலை பார்த்துட்டு இருக்கும்பொழுது என்னை பற்றியே வந்து ட்விட்டரில் அசிங்கமாக இருக்குது, அவமானப்படுத்திருக்காங்க, த்ரெட் இருக்குதுன்னா நான் எப்படி வந்து வேலை பார்க்க முடியும்? அதை நீக்க முடியாமல் தான் நான் ட்விட்டர்லேருந்தே வெளியேறிட்டேன்னு சொன்னார். அதை நீக்க முடியாமல் நான் அப்போ அவர் தான் ட்விட்டர் வெளியே போயிட்டார். ட்விட்டில் அது என்ன இருக்குதுங்கிறாரு. ட்விட்டில் என்னை பற்றியும், அப்போ ட்விட்டில் வந்து எத்தனை லட்சம் பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் வருண்குமாரை பற்றி இவ்வளவு கேவலமாக சிலர் திட்டியிருக்கிறாரு. இருந்தாலும் வருண்குமார் வந்து அதுக்கு பதில் சொல்ல, வருண்குமார் வந்து கம்முன்னு தான் இருக்காரு. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸரே வந்து ஒருத்தர் பொது வலைதளங்களில் இந்த மாதிரிலாம் ட்வீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, அதை தவிர்க்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த கேள்வி வந்து சரியான கேள்வி, நியாயமான கேள்வி. அவர் வந்து பயன்படுத்தின வார்த்தை வந்து சாவனிஸ்ட்ங்கிற வார்த்தை மட்டும்தான் வந்து அந்த வார்த்தை வந்து தவறு தான், தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம் என்னங்க. அதுக்காக வந்து இது மாதிரி வந்து இருவேறு கருத்து வேறுபாடு. இப்போ காவல்துறைக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து காவல்துறைக்கு சப்போர்ட்டாக இருப்பதும், திரு சீமான் அவர்களுக்கு சில பேர் வந்து ஆதரவாக பேசுவதும், இவங்க ரெண்டு பேருமே வந்து தொடர்ந்து மோதிக்கொண்டிருப்பதும் வந்து சீமான் வந்து ஒரு உன்னதமான கருத்தினை வந்து கருத்தியலை வந்து மனசில் தாங்கி எதிர்காலத்தினுடைய அரசியலில் ஒரு முக்கியமான இடத்தை அடைய வேண்டும், உங்கள் இலக்கு வந்து பாதிக்கும்னு நான் சொல்கிறேன். திரு வருண்குமார் அவர்களும் சீமான் கட்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மட்டுமே வந்து அவர் ஐபிஎஸ் படிச்சுட்டு வரல. அவர் வந்து ஹி ஹேஸ் டு டீல் வித் ஆல் த பொலிட்டிக்கல் பார்ட்டி, நாட் ஓன்லி பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்த அவர் ஜூரிஸ்டிக்ஷனில் வசிக்கிற அத்தனை பொதுமக்களும் வந்து ஏழை முதல் பணக்காரன் வரை, இந்திரன் முதல் சந்திரன் வரை அத்தனை பேரையும் வந்து அத்தனை பேருக்கு இருக்கிற பிரச்சனையையும் அத்தனை பேர் லீகல் மேட்டர்ஸையும் வந்து சால்வ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற அதிகாரி. அவர் ரெண்டு பேருமே வந்து பதவி உயர்வுகளை பெற்று தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய பதவிகளுக்கு வரக்கூடிய ஒரு இளம் அதிகாரிகள். அவர்களை வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு காவல் அதிகாரிக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர். இப்போ நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா பல்வீர் சிங் கதை பேசும்போது இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் அந்த தகவல்கள் பல்வீர் சிங் வந்து பல்ல போடுறது சரிதானா இல்லையா, அல்லது அவரை வந்து அதிகப்படுத்தி பேசுகிறாங்களா மிகைப்படுத்தி பேசுகிறாங்களா போது அதை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப சாதுரியமாக வந்து அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி, அப்புறம் அவர் மனசு நோகாமல் சஸ்பெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அவர் ரீஇன்செட் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க. இப்படி அரசு முன் வராத போது அதனால் வந்து நீங்கள் ஃபைட் தமிழில் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க, நான் வர்றேன், நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசியிருந்தால் நீங்கள் வருத்தம் தெரிவிச்சிருங்க, நீங்கள் கொஞ்சம்
கோவப்பட்டிருந்தா அவங்கள மன்னிச்சிருங்க. இன்னும் மாறி மாறி இந்த ரெண்டு வாய் வந்து தகராறு இது வந்து மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் போர் நிகழ்த்தி அதில் வந்து அல்டிமேட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய அல்டிமேட் எய்முக்கு நீங்கள் பயணம் பண்ணாமல், எந்த காரணத்துக்காக நீங்கள் ஐபிஎஸ் படித்து வந்தீங்களோ அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணாமல், எந்த காரணத்துக்காக நீங்கள் பணி செய்ய நீங்கள் இப்போ திரு சீமான் அவர்கள் வந்து இப்போ வந்து அரசியல் கட்சியில் இருக்கிற தன்னுடைய சகோதரர்கள் சில பேர் வந்து மாற்று கருத்து அப்படி இப்படி கட்சி விட்டு அதையெல்லாம் வந்து ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இந்த இடத்துல உங்கள் கட்டமைப்பை காப்பாற்றி எல்லாரையும் வந்து தட்டி கொடுத்து கொண்டு போக வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதை பார்த்துட்டு ஒரு பகை உணர்வை வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு அதை பார்ப்பதற்கான வேலை இருக்காது. அதனால் ரெண்டு பேருமே வந்து இந்த இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் ஆகி உங்களுடைய கூட பிறந்த ஒரு சின்ன தம்பி ஏதோ தெரியாமல் பேசிட்டா என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு குழந்த எட்டி உதச்சிடும், நம்ம வந்து வாடா செல்லும் அப்படின்னு போகும்போது டக்குன்னு மூஞ்சியில் வெட்டி உதச்சிடும். அதுக்காக அந்த குழந்தைய காலை வெட்டுவாங்களா? அந்த மாதிரி வந்து தாய்களும் சீமானுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சீமான் வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியை கூட வந்து சாதாரணமாக ஜீரணிக்கிற சக்தி படைத்தவர். அந்தளவுக்கு அவருடைய மென்டல் கெப்பாசிட்டி. இப்போ தமிழை வந்து ஒரு 10 தமிழாசிரியர் வந்து சேர்ந்து படித்தா எவ்வளவு படிக்கணுமோ அந்த அளவுக்கு தமிழை வந்து கற்றதுனால சரளமாக வந்து திருக்குறளை எடுத்தாலும் சரி, தொல்காப்பியத்தை எடுத்தாலும் சரி, புறநானூறு எடுத்தாலும் சரி, உங்கள் வாயில் சரளமாக அது வந்து ஓடி வர்றதுக்கான ஒரு ஆள். அதற்கு இது அழகு. ஆமாம், உங்களுடைய தமிழ் வந்து உங்கள் நாவலில் விளையாடி கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருமே வந்து உங்களுடைய பேச்சை, சீமானுக்கு ஓட்டு போடலினால ஆனால் நல்லா பேசுவார்ப்பா, சீமான் பேச்சு எனக்கு பிடிக்கும்ப்பா அப்படின்னு. ஆனால் அவர் வந்து கொஞ்சம் கொள்கையை கொஞ்சம் மாற்றிட்டாருன்னா நானும் அவருக்கு ஓட்டு போடுவேன்ப்பா அப்படின்ட்டு அந்த ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, அந்த கேப் வந்து இந்த பகையெல்லாம் வந்து உங்களை அதிகப்படுத்தும். அதனால் சீமான் வந்து பெரிய மனசு பண்ணி என்ன விட்டு கொடுப்பாருன்னா, சீமானும் அருண் ஐபிஎஸ் அவர்களையும் ரெண்டு பேரும் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க. இங்கே வந்து ஃபைத்தமிழுக்கே வர வைப்போம். அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரே அறையில் வச்சு ரெண்டு பேருக்கு தேநீர் கொடுத்து அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுற பொறுப்பை நம்மளே எடுத்துக்கலாம். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.